வெல்கம் டு ட்ராக் ரெக்கார்டு. நான் உங்கள் பாலா. நான் உங்கள் ராதா. சரி, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசியலை பத்தி ஃபர்ஸ்ட் பாத்திரலாம்னு நினைக்கிறேன். கலைஞர் அவர்களுடைய நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை பத்தின செய்திகள் என்ன, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா. ஏன்னா இந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களோட 100ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி நமது ஒன்றிய அரசு ஒரு 100 ரூபாய் காயின் நேத்து வெளியிட்டாங்க. இத நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. இந்த விஷயத்துல 2 பேருமே ஒரு நல்ல உரை ஆற்றினாங்க. அதுல சில குறிப்பிடத்தக்க அம்சங்களை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசினதுல அவர் சொன்னது என்ன அப்படின்னா, டைட்டன் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நமது கலைஞர் அவர்களுக்கு அவர் கொடுத்தாரு. அதாவது என்னன்னா, நம்ம நம்ம எல்லாருமே சொல்லுவோம், கலைஞர் ஒரு சிறந்த ராஜதந்திரி அப்படின்னு நிறைய பேர் சொல்லத கருத்து. ஆனா ஒரு எதிர்கட்சியில முகாம்ல இருந்து ஒருத்தர் டைட்டன் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ், அதாவது ஒரு 1960 காலகட்டங்கள்ல நிறைய கட்சிகள் இந்தியால தோன்றி இருக்கு. அதுல இன்னும் 75 ஆண்டுகள் முடிந்தும் ஒரு கட்சி ஆட்சியில இருக்கு, திறம்பட நிர்வகித்து போவதுக்கு காரணம் முழுமுதல் காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்கட்சியில இருந்து ஒரு தலைவர் புகழாரம் சூட்டியது இந்திய அளவுல எல்லாராலே திரும்பி பார்க்கப்படுது. ஏன்னா எல்லா தலைப்போட ஹெட்லைன் நீங்க பாத்தீங்கன்னா, டைட்டன் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் அப்படிங்கறதான் ஹெட்லைனாவே நிறைய பத்திரிகைகள் வைத்திருந்தார்கள். அவர் உள்ள சொல்றப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேசிய ஜனநாயகத்தை காப்பதுல இவர் ரொம்ப முக்கிய பங்கு வகித்தார். பிராந்தியவாதத்தை, அதாவது நாங்க திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டுட்டு எப்படி அண்ணா அவர்கள் நாங்க இந்தியாவோட தேசிய ஒற்றுமையை பாதுகாப்போம்னு சொன்னத அவர் பின் வழிவந்த தலைவர்கள் எல்லாருமே கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது மிக சிறந்த உதாரணம். தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை இதுல என்னைக்குமே இவங்க பாதுகாக்க தவறுனதே கிடையாது. இவர் ஒரு சிறந்த மனு நீதியோட அடையாளமா திகழ்ந்தார் அப்படின்னு புகழாரம் சூட்டினாரு. கேட்கிற எல்லாருக்குமே நேற்று கண்டிப்பா நெஞ்சு வலி வந்திருக்கும். ஏன் அப்படின்னா, நீதினு அவங்க சொல்லிட்டா திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, வாரம் ஒரு தடவை எல்லா மாவட்ட அதிகாரிகளும் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு தீர்த்து விடுங்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது மக்களை சேர்ந்து குறைநீதி, சமூக நீதி, இதை மனு நீதினு அவர் மாத்தி சொன்னாரா, இது சமூக நீதியத்தான் அப்படி சொல்ல வந்தாராங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருந்தது. அது எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு இவரோட முக்கியமா அவர் ரெண்டு விஷயத்த குறிப்பிட்டார். ஒண்ணு என்னன்னா கல்வி, அனைவரும் கல்வி கற்க வேண்டும். 2வது தமிழ்நாடோட உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும். இது 2லதான் ஒரு முக்கிய கவனம் இருந்தது. ஏன் அப்படின்னா, இந்த உள்கட்டமைப்பு மேம்படுத்துவது தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வது மட்டும் இல்ல, இந்தியாவையும் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தோட தான் அந்த கல்வியும் உள்கட்டமைப்பையும் அவர் மேம்படுத்தினார். அதுதான் தமிழ்நாடு இன்றைய வளர்ச்சிக்கு அடித்தளம் விட்டது அப்படின்னு சொல்லி நமது ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அவரோட உரையில குறிப்பிட்டாரு. இதுக்கு பதில் சொல்லும் விதமா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வழக்கம் போல ஒரு திருக்குறளோட ஆரம்பிச்சாங்க. என்ன அந்த திருக்குறள், அதை நான் திரும்பவும் சொல்லணும்னு நினைக்கிறேன். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அதாவது மக்களை அவங்களுக்கு முறையாக செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிற ஒரு மன்னனை மக்கள் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு. இது எனக்கு லேசா நான் தான் கடவுள்னு சொல்லி கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தவங்க சொன்னதை சொல்லி காட்டுற மாதிரியே இருந்தது. இருந்தாலும் இந்த முத்தமிழறிஞர் கலைஞருக்கு நாணயம் நாங்க வெளியிட்டிருக்கோம். இந்த வெளியிட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நயம் மிக்க தலைவருக்கு நாணயம் நாங்க வெளியிடுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த ஒரு தமிழ் புலமையோட முதலமைச்சர் ஆரம்பிச்சது ரொம்ப அழகாக இருந்தது. அதுலயே அவர் சொல்றாரு, இவரு நாங்க 100ஆண்டு விழாவை எவ்வாறெல்லாம் கொண்டாடினோம், நாங்க நாணயம் மட்டும் வெளியிடல. கிண்டியில கலைஞர் 100ஆண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டியிருக்கிறோம், மதுரையில கலைஞர் நூலகம் கட்டியிருக்கிறோம், மற்றும் 1,15,00,000 மகளிர் பயன்பெறும் வகையில் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் 100ஆண்டு பேருந்து முனையம் நாங்க தொடங்கியிருக்கோம். இப்படி நாங்க 100ஆண்டு விழால தொடங்கினத சொன்னோம். ஆனா அவரு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யறத சொன்னா ஒரு நாள் போதவே போதாது. அண்ணா பாலம், அண்ணா சாலை, கத்திபாரா பூங்கா, கோயம்பேடு பாலம் சொல்லி முதலமைச்சர் வரிசையா சென்னையில இருக்கிற எல்லா கட்டடத்து பேரையும் வரிசையா அவர் சொல்லிட்டே வரப்பதான் ஒரு நாணயம் அவரது நினைவு போற்று வகையில வெளியிடத்தக்கது எவ்வளவு பொருத்தமானது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எல்லாமே புரிஞ்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா சில பேர் நீங்க இத ஒரு கிண்டலா கேலியா நாணயம் மட்டும் வெளியிட்டா போதாதா, அதையும் ஒன்றிய அரசு வரலையா, அவங்க வரல இவங்க வரலாம் சில பேர் கேள்வி கேட்டாங்க. அதை பத்தி நீங்க சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி. கண்டிப்பா. அதாவது ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. அந்த திருக்குறளை சொல்லியிருந்தது. இங்க மக்கள் கடவுள்னு சொல்லணும். அதுதான் முக்கியமான விஷயம்.
ஆனா தன்னைத்தானே சிலர் கடவுள்னு சொல்லிக்குவாங்க. சரி, அவங்கள விட்டுருவோம். இப்போ நீங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த கடைசி பாயிண்ட், அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் சொல்றவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எப்படி வந்து பாரதிய ஜனதாவை கூப்பிட்டு நடத்தலாம், ராகுல் காந்தியை ஏன் கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு முதலமைச்சர் அவர்களும் இன்று காட்டமான ஒரு பதிலையும் கொடுத்திருக்கிறாங்க. முதல்ல என்ன பேசிக் என்னங்கிறது தெரியாம அதை சொல்லாதீங்க. இது ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய ஒரு நாணய வெளியீட்டு விழா. அப்போ அந்த இதுல வந்து ஒன்றிய அமைச்சர்களை தான் கூப்பிட முடியும் அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காங்க. இதற்கு நடுவுல வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து இதுக்கு இந்த விழாவுக்காக இந்த நாணயம் வெளியிடுவதற்காக ஒரு வாழ்த்து செய்தியும் அனுப்பியிருந்தாரு. அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் எக்ஸ் பக்கத்துல வந்து விளக்கமும் நன்றியும் சொல்லியிருந்தார். சோ இதுதான் வந்து ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த இணைப்பு அப்படின்றது. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல எதிர்கட்சியினர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த நக்கலான ஒரு பதிலுக்கு வந்து முதலமைச்சர் ரொம்ப காட்டமா பதில் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் புரியாம பேசாதீங்க அப்படின்ட்டு. ஆனா இதுல நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டுல வந்து 3 தலைவர்களுக்கு வந்து நாணயம் வெளியிடப்பட்டிருக்குது. ஒன்று வந்து கர்ம வீரர் காமராஜர் அவர்கள், கல்விக்கண்ணுக்கு திறந்த காமராஜர்னு சொல்லுவோம், அவர்களுக்கு அந்த நினைவு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து நாணயம் வெளியிடப்பட்டிருக்கு 100ஆண்டு விழால. அடுத்து வந்து கலைஞர் அவர்களுக்கு. இதுல வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதை கமெண்டா சொன்னதுனாலேயே வந்து அந்த எம்ஜிஆர் 100ஆண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவையும் இந்த கலைஞர் 100ஆண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவை நான் கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்போ நாணயம் வெளியிடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு. ஆக்சுவலா அவரோட 100ஆண்டு நினைவு அப்படின்றது எப்போன்னு பாத்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு. 2 வருஷம் கழிச்சுதான் வந்து அவங்க அந்த நாணய வெளியீட்டையே இது பண்ணாங்க. ஆனா 2017ஆம் ஆண்டே வந்து ஒன்றிய அரசு வந்து அப்ரூவல் கொடுத்துருச்சு. நீங்க வந்து நாணயம் இதே மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு தான் அப்போ கூட்டணியில இருந்தது, அதிமுக. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த 2 வருஷ தாமதம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. 2017 அதாவது அந்த கட்சியை நிறுவிய அதிமுக என்ற கட்சியை நிறுவிய அந்த நிறுவனர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவரோட வழித்தொடர்கள் தான் நாங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாம் அந்த 100ஆண்டு விழாவின் போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் வந்து அந்த கூவத்தூர் நாடகங்கள் அரங்கேறி கொண்டிருந்தது. அங்க 2017 ஜனவரியில இருந்து ஆரம்பிச்சு பிப்ரவரியில தான் வந்து எடப்பாடி இவரு ஓபிஎஸ் ஜனவரியில ரிசைன் பண்றாரு. பிப்ரவரியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரு. இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த ஜனவரி டு பிப்ரவரி 2017 கூவத்தூர்ல என்னென்ன நடந்ததுன்றது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தர்ம யுத்தம் நடந்த காலகட்டங்களும் இதேதான். அதற்கு அடுத்து மார்ச்ல தான் வந்து சசிகலா அவர்கள் வந்து சிறைக்கு போனது, கன்விக்டட் குற்றவாளியா அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு சசிகலா ஜெயிலுக்கு போனது. அதன் பிறகு இவங்க வந்து இந்த டிடிவி தினகரன் வெர்சஸ் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் பின்னாடி நின்ற இபிஎஸ் அவர்கள், இவங்க எல்லாம் வந்து அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்காக வேலை செஞ்சது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்து அந்த பணம் பிடிபட்டதுனால கேன்சல் ஆனது. விஜயபாஸ்கர் அவர்கள் அந்த நோட்டை பிடுங்கிட்டு ஓடுவார் ரைடு நடக்கும்போது, அந்த விஷயங்கள்லாம் நடந்தது. அதற்கு அப்புறம் வந்து திரும்ப டிடிவி தினகரன் கைதுக்கு அப்புறம் நடந்த இவர் இபிஎஸ் ஓபிஎஸ் இணைப்பு, ஆளுநர் வித்யாசாகர் அவர்கள் வந்து கையை பிடிச்சு சேர்த்து வச்சது. இந்த அத்தனை விஷயங்களும் நடந்தது எம்ஜிஆர் அவர்களின் 100ஆண்டு நாட்கள்ல தான், அந்த 100ஆண்டு விழா கொண்டாட வேண்டிய நாட்கள்ல தான். இதுதான் வந்து இவங்க கட்சியையும் கட்சி தலைவர்களையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சென்ட்ரலுக்கு அப்பதானே பேர் மாத்தினாங்க, சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு அப்பதானே பேர் மாத்தினாங்க இல்லையா? இல்ல 2019ஆம் ஆண்டு 2 வருஷம் கழிச்சு அவங்க அந்த இணைப்பு எல்லாம் முடிஞ்சு அவங்க ஒரு சுமூக செட்டில்மெண்ட்டுக்கு வந்து, நீ சிஎம் நான் டெப்டி சிஎம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ரெட்டை குழல் துப்பாக்கின்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 19 ஏப்ரல்ல தேர்தல் வருது. அப்போ 2019 ஜனவரி 17ஆம் தேதி தான் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு நாள்ல தான் இவங்க வந்து அந்த நாணய வெளியீட்டு விழாவே இது பண்ணாங்க. 2019 தேர்தல் அப்போ, தேர்தல் அடுத்த 3 மாசத்துல இருக்குங்கும் போது, அதற்கு பிறகாகத்தான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன் மாத்தினது. அதற்கு அடுத்துதான் வந்து நம்மளுடைய மதுரை சென்னை விமான நிலையத்துக்கு பேர் வச்சது, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு பேரை மாத்தினது. இது எல்லாம் என்பது ஜனவரியில இருந்து ஏப்ரல் வரைக்கும். அப்படின்னா அவர்களுடைய அப்பதான் வந்து இபிஎஸ் சந்திக்கக்கூடிய முதல் பொது தேர்தல், அவருடைய தலைமையில சந்திக்கக்கூடிய முதல் பொது தேர்தல்.
சோ தேர்தலை மனதில் வச்சுதான் இவங்க போல விஷயங்களை நடத்துனாங்களே தவிர இவர்கள் தங்களுடைய தலைமையின் மேல் எந்த அக்கறையும் கொண்டு அந்த நாணயத்தை வெளியிடுறது இது பண்ணலாம். அதுவுமே வந்து அந்த நாணய வெளியீட்டு விழாக்கு ஒன்றிய அமைச்சர்களை கூப்பிட்டாங்க. ஆனா அவர்கள் அந்த நேரத்துல வரல. ஏன்னா அவங்க அந்த தேர்தல் கூட்டணி பேசுறதுல பிஸியா இருந்தாங்க. சோ அதனால அவர்கள் வரல, இவர்களே நடத்திக்கிட்டாங்க அப்படிங்கறதா அதுல உண்மை. இன்னொன்று விஷயத்தையும் பார்க்கணும். ஜெயலலிதா அவர்களுக்கு அவர்களுடைய அம்மா வழியில் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு இவர்கள் அந்த நாணயம் வெளியிடுவது பற்றியோ இல்ல அவர்களுடைய நினைவு சின்னங்கள் வெளியிடுவது பற்றியோ எந்த விதமான விஷயங்களையும் ஒன்றிய அரசு அவங்க ரெக்வஸ்ட் கூட வைக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது வேற விஷயம். ஏன்னா அவங்க கன்விக்டட் கிரிமினல் அதுக்குதான் அப்படிங்கிற தலைவர் வந்து இன்னைக்கு காலையில ஒரு பதில் சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு இரங்கல் கூட்டம் கூட நீங்க நடத்தலையே, நீங்க வந்து நாணயமா வெளியிட போறீங்க அப்படின்னு சொல்லி உண்மை. வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அம்மையார் முதலமைச்சர் வந்து ஜெயலலிதா இந்த ஒரு அவர்களுக்கு இரங்கல் கூட்டங்கள் கூட இவங்க வந்து சரியா நடத்தல. நடத்தல. இவங்க அவங்க போயிட்டாங்க உடனே நீங்க அப்படிங்கிறத பதவிக்கு வந்துட்டு நீங்க பதவியை வந்து இது பண்ண ஆரம்பிச்சீங்க. நீங்க எங்க உங்க தலைவரை வந்து நினைவு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தலைவர் வந்து கேள்வி கேட்டாங்க. அதுக்கு இவங்க என்ன பதில் சொன்னாங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் பதிலே அவர்கள் வந்து சொல்ல அந்த கேள்வியை முடியலங்கிறது தான் உண்மை. உண்மை உண்மை உண்மை. ரைட் டாக்டர். இப்போ இது தமிழ்நாடு நியூஸ். இன்னும் தமிழ்நாட்டோட அடுத்த தொடர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டிருக்காரு. அதை பத்தின விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது இது இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடாது, நேத்தோட தொடர்ச்சியா தான் எடுத்துக்கணும். கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அங்க தலைமைச் செயலாளரா திரு சிவதாஸ் மீனா அவர்கள் தான் பேசுறாரு. அவர் பேசி முடிச்சுட்டு கூட்டம் முடிச்சுட்டு வந்த கையோட அவருக்கு ஒரு தமிழக அரசாங்கத்துல இருந்து ஒரு ஆணை வருது. என்னன்னா, நீங்க ரேரா அமைப்புக்கு வந்து மாற்றப்பட்டீர்கள், புதிய பொறுப்பு உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு கூட வரல, என்னோட ஆர்டர் கையோட வருது அப்படிங்கிற மாதிரி அவர் நேற்று நைட்டு ஷாக்ல இருந்திருப்பாங்க. அவர் வந்து எல்லா இந்த செய்தி சேனல்லையும் வந்து இதுதான் விவாதம். அடுத்த தலைமைச் செயலாளர் யார்? இவரா இருக்குமா, அவரா இருக்குமா அப்படிங்கிறப்ப மதியமா வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து திரு முருகானந்தம் அவர்களை வந்து தலைமைச் செயலாளரா நியமித்து ஆணை வந்து வெளியிட்டிருக்காங்க. இவர் முருகானந்தம் யார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு ஆராய்ஞ்சு முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் 2 விஷயத்த நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இவர் வந்து நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோட முதன்மை செயலாளரா இப்போதைக்கு இருக்கிறாங்க. அதுவும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றப்ப தமிழ்நாடு வந்து எந்தவித பிரச்சனை இல்லாமையும் வந்து நம்ம வந்து கொண்டு போகணும் நிர்வாகத்தை. ஏன்னா வந்து முதலமைச்சர் ஆட்சிக்கு வரப்ப சொன்ன ஒரு வாக்கியம், நம்ம இவர்களை வந்து நம்ம ஆட்சிக்கு வரவிட மாட்டார்கள், வந்தால் நம்மதை நிம்மதியாக ஆள விட மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை வந்து முதலமைச்சர் வந்து எப்பவுமே திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால சரி நம்ம வந்து தலைமைச் செயலாளரை வந்து மாத்தி அவரோட கையில வந்து பத்திரமா தமிழ்நாட்டை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்து நினைக்கலாம். சரி, இவர் முருகானந்தம் அவங்களோட ஒரு பயோடேட்டா எடுத்து பாக்குறப்ப அவர் வந்து 1991ஆம் ஆண்டு வந்து ஐஏஎஸ் தேர்வுல வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதுல முடிச்சுட்டு நிறைய இடத்துல பணிபுரிஞ்சாலும் 2 விஷயத்த அவருக்கு ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னா, அவர் வந்து திமுக ஆட்சி வந்த பிறகு அவர் வந்து தொழில்துறையில வந்து செயலாளரா இருந்திருக்காரு. அதுவும் அந்த கொரோனா காலகட்டத்துல ஒரு 2 பெரிய கம்பெனிய வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்ததுல ஒரு முக்கிய பங்குன்னு சொல்றாங்க. என்ன பெரிய கம்பெனின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து ஓலா, 2வது வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ். இந்த 2 பெரிய கம்பெனி தான் முதல்ல வந்து கோவிட் காலகட்டத்திலயும் தமிழ்நாட்டுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அதுக்கு முக்கியமா வேலையை பார்த்தது வந்து திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் தான் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. 2வது விஷயம், அவரு அந்த தொழில்துறையில ஓரளவுக்கு எல்லாத்தையுமே ஒரு டெம்ப்ளேட் போட்டு ஒரு வேலையெல்லாம் ஒருங்கிணைத்த பிறகு அவரை வந்து நிதித்துறைக்கு மாத்துறாங்க. 2 வருஷம் வந்து அவர் நிதித்துறை செயலாளரா இருந்திருக்காரு. இந்த 2 வருஷத்துல அவர் கொண்ட முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா வந்து 1,15,00,000 மக்கள் பயன்பெறும் வகையில் உள்ள அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு எப்படி நிதி ஒதுக்குவது. ஏன்னா மாசந்தோறும் வந்து எல்லாருக்கும் ஒரு 1000 ரூபாய் பெண்களுக்கு கிடைக்கணும், அதுக்கு கண்டிப்பா நிதியை வந்து எங்க இருந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நிதி மேலாண்மையை அந்த துறையில ஒதுக்கி அந்த திட்டத்தை வந்து முழுவதும் நிறைவேற்ற காரணமா இருந்தவர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் அப்படிங்கிற ஒரு தகவலையும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இவர் எப்படி இந்த நிதித்துறையில பார்த்தா, அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் சர்ச் பண்ணி பார்த்தா இவர் வந்து லக்னோ ஐஐஎம்ல வந்து எம்பிஏ பண்ணியிருக்காங்க. சோ லக்னோ ஐஎம்ல அடிப்படை பயிற்சி, எம்பிஏ நிதி மேலாண்மை, அந்த ஒரு பயிற்சி, அந்த ஒரு கல்வி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை சீரா வழி நடத்துவதற்கு உதவி இருக்கு அப்படிங்கறதான் நான் இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் திருப்பி இதெல்லாம் முடிச்ச பிறகுதான் அவர் வந்து தலைமைச் செயலாளரா முதன்மை செயலாளரா பொறுப்பேற்கிறாரு. இன்று வந்து அவர் வந்து தலைமைச் செயலாளரா பொறுப்புக்கு வந்திருக்கிறாரு. இந்த பொறுப்புக்கு வந்தோடனே அவர் பண்ண 2 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதான் முதல் ஆர்டர். 2வது ஆர்டர், நூலகத்துறையில இருந்த இளம்பகவத் ஐஏஎஸ் அவர்களை வந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரா வந்து உயர்த்தி இருக்கிறார். சோ அவர் வந்தோடனே யார் எனக்கு பக்கத்துல இருக்கணும், யார் எனக்கு தூரத்துல இருக்கணும், யார் என் கையில என்ன கொடுத்தா இருக்குங்கிற ஒரு கம்ப்ளீட் பிளானோட
உள்ள வந்த மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இதுல வந்து இதுல வந்து திரும்ப இத வந்து என்னைக்கும் இல்லாத ஒரு திருநாளா வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் தமிழர்களுக்கு வந்து இடம் கொடுத்திருக்காங்க, தமிழர்கள் வந்து உயர் பொறுப்புல இருக்கிறது எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம், இதெல்லாம் நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றப்பதான் அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து எந்த மாநிலத்துல இருந்து வந்திருக்காருன்னு போய் பார்த்தா சிவதாஸ் மீனா வந்து ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கு. ராஜஸ்தான்ல இருந்து வந்தவங்களை தூக்கிட்டு தமிழ்நாட்டுல இருந்து வந்து போட்டோம், தமிழர்களுக்கே நாங்க வந்து உயர் பதவி கொடுப்போம், அதாவது இதுலயும் வந்து அவங்க ஸ்கோர் பண்றாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க பக்கத்துல பார்த்தா இந்த பக்கம் வந்து யூபிஎஸ்சில வந்து லேட்டரல் என்ட்ரில எல்லாரும் வரலாம் அப்படின்னு ஒரு 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 ஆர்டர் நாங்க போட்டு அதை எக்ஸிக்யூட் கூட பண்ணல, நீங்க எதுக்கு நாங்க வரவேற்போம் எதை கேட்டோமா நாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இம்ப்ரெஷன் தோணுச்சு. பட் இந்த தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த பிளேஸ்ல இருக்கிற எல்லாரும் உள்ள வரலாங்கிற ஒரு ஆர்டர் போட்டாங்க. இன்னைக்கும் லேட்டரல் என்ட்ரி பத்தி சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு, அது என்ன நீங்க சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி டாக்டர். ஆக்சுவலா அழகா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களுடைய அந்த பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு ஏற்கனவே வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு தெளிவான திட்டமிடலோட தான் ஆட்சி அமைச்சு செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து பல தரப்புகள்ல இருந்து பாராட்டிட்டு இருக்கிற இந்த சமயத்துல ஏன் இந்த சுவிட்ச் ஓவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவதாஸ் மீனா அவர்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகிற அந்த ஸ்டேஜ்ல தான் இருந்தார். சோ அதற்கு அடுத்து முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களை போடும்போது பல திட்டங்களோட தான் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது இதுல வந்து ஒரு கூடுதல் தகவலும் இருக்குது. அவர் வந்து அந்த தலித் இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய 3வது தலைமைச் செயலாளர் அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. சோ படிச்சிருந்தா இடஒதுக்கீட்டின் அடிப்படையில தமிழ்நாடு செய்யக்கூடிய அந்த சமூக நீதி பார்வையில யார வேணா எங்க வேணா கொண்டு வந்து உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிற, அதாவது ஒரு தலித் அவர்களை வந்து தலைமைச் செயலாளர் ஆக்குறதுனால வந்து ஒரு மாற்றம் வந்துருமான்னா அப்படி கிடையாது. அவரோட திறமை என்னங்கிறத நீங்க சொன்னீங்க. அவர் எந்த அளவுக்கு அவர் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு, எந்த அளவுக்கு நிதி மேலாண்மையை கையாண்டு இருக்கிறார், இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து அவருக்கு உண்டான அந்த தகுதியின் அடிப்படையில அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது வெறும் இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, அதே சமயம் அந்த இனத்தில் இருந்து வருபவர்கள் திறமை உள்ளவர்களாக இருந்தால் எந்த இனமாக இருந்தாலும் மேல வர முடியும் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டணுங்கிறதுக்காகத்தான் தமிழ்நாடு இந்த சமூக நீதியை வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கு. அதோட செயல்பாட்டாகவும் இதை பார்க்கல. இதுல இந்த லேட்டரல் என்ட்ரி அப்படின்ற யூபிஎஸ்சி லேட்டரல் என்ட்ரின்றது சமூக நீதிக்கு எவ்வளவு எதிரானது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படி என்ன சர்ச்சை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சியில வந்து லேட்டரல் என்ட்ரில ஒரு 3 பதவிகளுக்கு 3 பதவிகள்லாம் கிட்டத்தட்ட வந்து 45 போஸ்டிங்ஸ்க்கு வந்து கடந்த சனிக்கிழமை வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா டைரக்டர், அதாவது முக்கியமான அமைப்புகள் இருக்குன்னா அரசு அமைப்புகள், அந்த நிறுவனங்கள், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ரயில்வே டிபார்ட்மெண்டா இருக்கலாம், இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான முக்கியமான பொறுப்புகள்ல டைரக்டர், செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி இந்த மாதிரியான ஒரு 45 போஸ்டிங்ஸ்க்கு இதெல்லாம் நார்மலா எப்படி போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சில இருந்து ஐஏஎஸ் தேர்வு எழுதி வர்றாங்க இல்லையா, அந்த தேர்வின் அடிப்படையில வந்து செலக்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ் கேடர்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையிலையும் நீங்க சொன்னீங்களா இப்ப நம்ம நிதி மேலாண்மை இவர் எப்படி கையாண்டு இருக்கிறாரு, அதன் அடிப்படையில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்கன்னுட்டு இந்த மாதிரி அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு எந்தெந்த துறைகளோ அந்தந்த துறைகள்ல இது பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 45 போஸ்டிங்ஸுக்கு பிரைவேட்ல இருந்து ஆள் எடுக்கிறாங்க. ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருந்து பணி செய்ய வேண்டிய அந்த இடங்களுக்கு பிரைவேட்ல கேட்டா வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்ஸா நாங்க எடுக்க போறோம் அப்படின்னு தனியார் நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடியவங்க இல்ல தனியார் அமைப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த பொறுப்புகளுக்கு, அரசு துறையின் உயர் பொறுப்புகளுக்கு, அதாவது இந்த பொறுப்புகள் எல்லாமே வந்து மக்களோடு நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அல்ல, இவர்கள் எல்லாருமே வந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அதிகாரி. சோ இந்த டாப் போஸ்டிங்ல இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு தான் வந்து இவங்க அந்த யூபிஎஸ்சி லேட்டரல் என்ட்ரி மூலமா அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு இன்டர்வியூ வச்சு ஆள் எடுக்கிறாங்க. ஆள் எடுத்து பிரைவேட்ல இருந்து கொண்டு வந்து போட போறாங்களாம். இது எதற்காக, இதுக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் என்ன சம்பந்தம், இதன் மூலமா சமூக நீதி எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யூபிஎஸ்சில தேர்வு எழுதி பாஸ் ஆகி வர்றவங்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு. சோ எல்லா அந்த கம்யூனிட்டியில இருந்தும் எல்லா டிவிஷன்ஸ்ல இருந்தும் எஸ்சி எஸ்டியா இருக்கட்டும், ஓபிசியா இருக்கட்டும், ஓசியா இருக்கட்டும், இப்படி எல்லா கிளாஸ்ல இருந்தும் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் உள்ள வருவாங்க. அப்படி உள்ள வர்றதுல திறமையான ஐஏஎஸ் ஆபீசர்களுக்கு அங்கேயுமே வந்து இடஒதுக்கீட்டு அடிப்படையில தான் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் ஒதுக்கணும் அப்படிங்கிறது ரூல். ஆனா இப்போ அதை வந்து ஃபாலோ பண்றதே கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான ஆட்களை போடுறோம் அப்படிங்கிற அந்த அடிப்படையிலையும் இவங்க வந்து தேவையான அதிகாரிகளை வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுல என்ன ஆகுது அப்படின்னா எப்படியும் சில அதிகாரிகளை வந்து அவாய்ட் பண்ண முடியாது.
நல்ல இப்ப முருகானந்தம் ஐஏஎஸ் மாதிரியான அதிகாரிகளை வந்து அவங்க திறமையோடையும் அவர்களுடைய அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் அவர்களை தடுக்கிறது அப்படிங்கிறது வந்து வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அதை அவாய்ட் பண்ற விதமா இது இவங்க உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற அந்த அடிப்படையில இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இதுல இருந்து பிரைவேட்ல இருந்து ஆள் எடுத்து உள்ள கொண்டு வந்து அப்பாயின்ட் பண்ணிடணும். ஸோ இவங்க தேவையானதை செய்யக்கூடிய ஆளுங்களை உள்ள கொண்டு வந்து வச்சிடலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதோட நோக்கம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் இருக்கு. அந்த எக்ஸாம்பிளையும் சொல்லி நான் இதை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சமீபத்துல செபி அமைப்புல வந்து அந்த ஷேர் மார்க்கெட்ல நிர்வகிக்கக்கூடிய செபி அமைப்புல நடந்த அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, அதுல வந்து பல்லாயிரம் கோடி ஊழல். அதுல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க ஒய்ஃப் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவி புச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செபியோட தலைவரா இருக்காங்க, நிர்வாகத்தின் தலைவரா இருக்கிறவங்க. அவங்க ஹஸ்பண்ட் இன்னொரு கம்பெனில அவர் வந்து அட்வைசரா ஜாயின் பண்றாரு. அந்த நிறுவனம் பல கோடி அளவிலான சொத்துக்களை வாங்கி குவிக்குது. இதுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அதானி நிறுவனங்கள் தான் வந்து வெளிநாடுகள்ல மொரிஷியஸ் மாதிரியான நாடுகள்ல துணை நிறுவனங்களை ஆரம்பிச்சு அதன் மூலமா வந்து இது வருதுன்னு இப்போ அந்த செபியோட இஷ்யூ வந்து ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. மாதவி புச் அவர்கள் தலைமையிலான அந்த மாதவி புச் எப்படி வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே அடிப்படையில, அந்த லேட்டரல் என்ட்ரி அடிப்படையில தான் அவங்களையும் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அவர்கள் வந்து அந்த துறையில எக்ஸ்பர்ட், அதனால அவரை பிரைவேட்ல இருந்து கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா, அவர் பிரைவேட்ல இருந்து வந்தவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு மோட்டிவ் இருக்கும் இல்லையா, அவங்க பணம் சம்பாதிக்கணும் தான் வருவாங்க. அப்படி வரும்போது தனியார் துறையில இருந்து வரக்கூடியவர்கள் தங்களுக்கு தேவையான நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலமா காசு சம்பாதிச்சு தங்களுக்கு தேவையான நிறுவனங்களுக்கும் காசு சம்பாதிக்கிற வேலையை பார்ப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான இடத்துங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து பிரைவேட் ஆளுங்களை கொண்டு வர்றதுக்கு உண்டான இந்த முயற்சியை எடுத்திருக்கிறாங்க. இதை எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து கடுமையா எதிர்த்திருக்கிறாங்க. இதுக்கு இவங்க சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, இது வந்து இந்த லேட்டரல் என்ட்ரி மெத்தட் வந்து இப்போ கொண்டு வந்தது கிடையாது, காங்கிரஸ் பீரியட்ல கொண்டு வந்தது அப்படின்னா. காங்கிரஸ் பீரியட்ல எந்த விதமான பதவிகளுக்கு அந்த லேட்டரல் என்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அது எல்லாமே வந்து டெசிஷன் மேக்கிங் கிடையாது. அது பப்ளிக் ரிலேட்டட் இல்லைன்னா பேக் அண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் வந்து அந்த லேட்டரல் என்ட்ரி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதையுமே அப்போ வந்து திமுக மாதிரியான கட்சிகள் வந்து எதிர்க்கிறாங்க இங்க தமிழ்நாட்டுல, இந்த லேட்டரல் என்ட்ரி மெத்தடே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம முதல்ல வந்து யூபிஎஸ்சி என்ற அந்த தேர்வு முறையவே வந்து நம்ம எதிர்க்கிறோம். அந்தந்த மாநிலங்கள்ல இருந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்படணும். அதுக்கு தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு மாநிலங்கள்ல அந்தந்த செலக்ஷன் கமிஷன் போர்டு இருக்குது. ஆனா யூபிஎஸ்சி எதிர்க்கிறத விட முக்கியமானது நாம வந்து இந்த யூபிஎஸ்சியில இல்லாம லேட்டரல் என்ட்ரி மூலமா நேரடியாக தேர்வு கொண்டு வர்றது அப்படின்றது வந்து மிக மிக ஆபத்தானது. இதன் மூலமா அவர்களுக்கு தேவையானவர்களும் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டுமே அந்த ஆளும் வர்க்கத்துல டிசிஷன் மேக்கிங் ஏரியால உட்கார முடியும். இது சமூக நீதி இடஒதுக்கீட்டிற்கு முழுமையாக எதிரானது. கண்டிப்பா. ஏன்னா சமூக நீதி, நம்ம இடஒதுக்கீடு எல்லா பக்கமும் கொண்டு வரணும்னு சொல்றப்ப அவங்க ஒவ்வொரு பாயிண்டா காலி பண்ணிட்டே வராங்க. நம்ம இடஒதுக்கீடு நம்ம வந்து கோட்டால வந்தான்னு சொல்லிட்டு அங்க இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தாங்க. இங்க எல்லாம் இங்க படிச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அங்க வேலை வாய்ப்பே கிடையாது, கிளம்புங்கடா அப்படின்ட்டாங்க. அததான் வந்து இன்னைக்கு இந்த இடஒதுக்கீடு லேட்டரல் என்ட்ரி வந்து சொல்லுது. இதே கேள்வியாதான் வந்து நம்ம மாநிலங்களவையில வந்து கேட்டாங்க. அது எப்படிங்க நீதிபதியில மட்டும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் எல்லா இடத்துலயும் நீதிபதியா இருக்கீங்க, மத்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் உள்ள வரவே முடியாதா அப்படின்னு வந்து நம்ம வில்சன் எம்பி அவர்கள் கேட்ட கேள்விய வந்து இன்னொரு வருஷம் தான் வந்து இந்த லேட்டரல் என்ட்ரில வருது. அதாவது இனிமே வந்து உங்களுக்கு எல்லாம் கிடையாது, கிளம்புங்க, நீங்க படிச்சா என்ன, தயவுசெய்து இந்தியாவுக்கு கிளம்புங்க அப்படின்னு வந்து இன்டைரக்டா சொல்ற மாதிரிதான் இதை நான் பாக்குறேன். பார்ப்போம் இதுவும் வந்து எப்படி வருங்காலத்துல வந்து கொண்டு போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய கால சூழ்நிலையில நம்ம இருக்கோம். கண்டிப்பா டாக்டர், நிறைய விஷயங்கள் பேசி இருக்கிறோம், தொடர்ந்து பேசுவோம். இத மாதிரியான டிஸ்கஷன்ஸ் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து வெளிச்சங்களை கொடுக்கும்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டமைக்கு நன்றி டாக்டர். நன்றிங்க சார், நன்றி, ரொம்ப நன்றி.